இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல். ஒரு 4 முனை போட்டியிலேயே விஜயுடைய வருகையினால இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகே. நீங்க கை தேர்ந்த அரசியல் தலைவர்களே வந்து இந்த கிரவுண்ட வந்து சரியா ரீட் பண்ண முடியல, அனலைஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் என்பது அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே கான்டெஸ்ட், ஒரு பைபோலார் கான்டெஸ்ட் அப்படின்றதுல மாறி இது வந்து ஒரு ஃபோர் கார்னர் கண்டெஸ்டாகவும், ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட்ல இருந்து அதை தாண்டி வந்து இன்னும் சிறிய கட்சிகள், இப்போ கே சசிகலா, அப்புறம் ராமதாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் வேல்முருகன் அவர்கள் தனியா வந்து கேண்டிடேட் எல்லாம் போடுறாங்கன்னாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு களமாக மாறிட்டு இருக்கு. இப்ப நீங்க விஜயுடைய வருகையினாலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடியவர்களே வந்து ரொம்ப கணிசமான நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப அந்த ஓட்டையும் உடைக்கிற அளவுக்கு வந்து நியூ பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு களமாக இது மாறி இருக்கிறது. யாருடைய வெற்றி தோல்வியை யார் தீர்மானிக்க போகிறார்கள் அப்படின்றது. இப்ப விஜய் வந்து யார்கிட்ட இருந்து வாக்குகளை பிரிக்க போறாரு, எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாரு, அது யாருடைய வெற்றி தோல்வியை பாதிக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். இல்ல விஜயே வந்து ஒரு சில பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா அப்படின்றது பார்க்கணும்.